அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவில் நிறைய பேரோட கனவை லட்சியத்தை நனவாக்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்தவித பூஜைகளும் கிடையாது. யார் வேணாலும் இந்த வழிமுறையை பின்பற்றலாம். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. கோயிலுக்கு போகணும், விளக்கேற்றணும், நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அதை மாதிரி தீட்டு காலங்களில் இருப்பவர்களும் செய்யலாம், மாதவிடாய் காலங்களில் இருப்பவர்களும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டவர்களும் செய்யலாம். இதற்கும் இந்த ஒரு வித வழிபாட்டிற்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. அதனால் ஆண்கள், பெண்கள் அல்லது இப்போ காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, அவங்க எல்லாருமே அவங்களுடைய குடும்ப நலனுக்காக இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒருத்தருக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது மூன்றும் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் நிறைய பேரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய வாழ்நாளில் என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஒரு சொந்த வீடு கட்டணும், என்னுடைய கடைசி காலம் என்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் அது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, குதிரை கொம்பான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்தோட விலை ஏறிக்கொண்டே போவது. ஒரு சின்ன 2 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுனாலும் அது இன்றைக்கி நல்ல விலை, அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம அதை வாங்க வேண்டியதாக இருக்குது. அதிலும் நாம் இருக்கக்கூடிய இடம், அதில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக மழை நீர் அங்கே தேங்காமல் இருக்கணும். நிறைய பேர் வீடு கட்டிட்டு மழை காலத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல, போட்டு வந்தால் தான் அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடியும். அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஏன்னா இருக்கக்கூடிய ஏரிகளில் எல்லாத்துலேயும் பிளாட்டு போட்டு வீடு கட்ட அதை மனைகளாக, வீட்டு மனைகளாக மாற்றிடுறாங்க. அப்படிலாம் எந்த வித சிக்கல்லையும் மாட்டாமல் ஒரு நல்ல வீடு, நல்ல காற்றோட்டமான வீடு, நல்ல வசதியான ஒரு வீடு, நிம்மதியான ஒரு வீடு கட்டணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய விஷயம். நம்முடைய சேனல்லையே சொந்த வீடு கட்டுவதற்கு தான் நம்ம வெற்றிலை தீப வழிபாடு நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. நான் இந்த வீடு வாங்கிட்டேன், எங்கள் வீட்டுக்கு கிரக பிரவேசம், பால் காய்ச்சறோம் அப்படின்ட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. எப்படி பூமிக்காரகன்னா செவ்வாய் தான். நம்மளுக்கு செவ்வாயோட அருள் நிச்சயமாக இருக்கணும். வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் செவ்வாயோட அனுகிரகம் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே சனி பகவானோட அருளாசியும் அனுகிரகமும் நமக்கு முக்கியம். ஆனால் நான் இதை பற்றி நம்ம சேனலில் இது வரைக்கும் பேசியது கிடையாது. அதனால் சொந்த வீடு வாங்கக்கூடியவர்கள் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூடவே கூடுதல் ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரியான நமக்கும் பிரபஞ்சத்திற்குமான இந்த ஒரு தொடர்பை வலுப்படுத்துவதற்கு உங்கள் ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, நீங்கள் 2 வருஷம் வீடை பற்றிலாம் யோசிக்காதீங்க அப்படின்லாம் சில ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். எந்த கிரகம் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து தினம்தோறும் நம்ம மானசீகமாக செய்யும் பொழுது உங்களுடைய ஆசை மிக விரைவிலேயே பூர்த்தியாகும். அப்படி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். ஒரு விஷயத்துக்குமே ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது ஒரு தனி உலகம். தெய்வ வழிபாட்டெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தனி உலகம் இது. ஆனால் தெய்வ வழிபாடு எவ்வளவு நமக்கு நன்மையை தருதோ அதே அளவு நன்மையை நமக்கு வாரி வழங்கக்கூடியது இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ஏஞ்சல் நம்பர்ஸு, இது எல்லாமே. அந்த வகையில் சொந்த வீடு வாங்கணும், நான் ஒரு ஃப்ளாட் வாங்கணும், இந்த ஏரியாவில் வாங்கணும், இல்லை நான் இந்த ஏரியாவில் இடம் வாங்கி நான் ஒரு சின்ன வீடாவது கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாக்கியத்தை தினம்தோறும் 11 முறை நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக மிக விரைவில் கைமேல் பலன் கிடைக்கும். நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வாக்கியம், அதைவிட நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. டிவைன் மேஜிக் பிரிங் ஸ்வீட் ஹோம் சடன்லி சம்ஹவ் வித் ஈஸ் நவ். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் தெரியுது. பட் ஆனால் நீங்கள் ஒரு 2 நாள் இதை நீங்கள் எழுதும்பொழுது நிச்சயமாக இது உங்களுக்கு பழக்கமாகிடுங்க. டிவைன் மேஜிக் பிரிங் ஸ்வீட் ஹோம் சடன்லி சம்ஹவ் வித் ஈஸ் நவ். இதை நீங்கள்
காலையிலையோ அல்லது இரவோ தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நோட்டில் 11 முறை தினம்தோறும் எழுதுங்க. நீங்கள் எந்த நிற பேனா வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் தினந்தோறுமே நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் இதை எழுதலாம், அல்லது தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் இதை எழுதலாம். ஏன்னா நீங்கள் அப்போ எழுதும்போது தான் உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இது நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இதை மட்டும்தாங்க நீங்கள் எழுதணும். எல்லாரும் ஏற்கனவே நம்ம சேனலில் மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு தனியாக நோட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 369 மேனிஃபெஸ்டேஷனோ 555 மேனிஃபெஸ்டேஷனோ நீங்கள் அதை மாதிரி நோட்டு வச்சில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க, அல்லது இந்த வருடத்தோட டைரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஆனால் ஒரு அமைதியான இடத்துல, எந்தவித தொந்தரவும் இல்லாத இடத்துல இதை நீங்கள் அமர்ந்து எழுதலாம். இதை எழுதும்போது எந்தவித நடுவில் விட்டுட்டு எழுந்து போகிறது, திரும்ப மறுபடியும் எழுதுறது அப்படியும் இருக்கக்கூடாது. அட் எ ஸ்ட்ரெச் நீங்கள் உட்காந்திங்கன்னா இதை ஃபுல்லாக 11 முறை எழுதி முடிச்சுட்டு தான் நீங்கள் எழுந்திருக்கணும். அதே போலவே ஒவ்வொரு முறை எழுதும்பொழுதும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருப்பது போன்றதொரு காட்சிப்படுத்தி பாருங்கள். அதாவது நீங்கள் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது சொந்த வீடு இந்த ஏரியாவில் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி அங்கே கிரகப்பிரவேசம் நடப்பது போலவும், அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது போலவும் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கனவு வெகு சீக்கிரத்தில் நிறைவேறுங்க. ஸோ எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதுதான். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கனவை நனவாக்கி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள் தான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. டிவைன் அப்படிங்கிறது ஸ்விட்ச் வேர்டு, சம்ஹவ், சடன்லி, இது எல்லாமே சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் ஒரு வாக்கியமாக எழுதும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கனவு நிறைவேறும். இதை தினமும் 11 முறை, உங்களுடைய கனவு நிறைவேறுற வரைக்கும் நீங்கள் தினமும் 11 முறை, ஒரு நாள் காலையில் எழுதலாம், அல்லது இன்னும் ஒரு நாள் உங்களால் காலையில் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். தினமும் ஒரு முறை இதை வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் ஒரு நோட் போட்டுக்கோங்க, மனைவி ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, பெரிய பசங்க உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு நோட் போட்டு எழுதுங்க. தனிநபர் எழுதுவதை விட கூட்டு முயற்சியாக எல்லாரும் சேர்ந்து எழுதுவது நல்லது. நீங்கள் மற்ற எந்த வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல, முருகருக்கு இந்த வழிபாடு நான் செய்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வாக்கியத்தையும் கூடுதலாக நீங்கள் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஏழை எளியவர்களுக்கு கருப்பு நிறத்திலான ஒரு செருப்பு யாருக்காவது தானம் செய்யுங்க. அதை மாதிரி கருப்பு நிறத்திலான குடை உண்மையிலேயே தேவைப்படுபவர்களுக்கு இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கொஞ்சம் வசதியானவர்களுக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்ம தந்துடலாம் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. ரொம்ப ரோட் சைடில் இருக்கிறவங்க, பிளாட்ஃபார்மில் வாழறவங்க, அவங்களுக்கு கருப்பு நிறத்திலான செருப்புகளோ அல்லது குடைகளோ நீங்கள் வாங்கி கொடுங்க. சனி பகவானோட அருளும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வாக்கியத்தையும் எழுத ஆரம்பிங்க. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை நீங்கள் யாருக்காவது இதை வாங்கி கொடுங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபாவில் ஒரு செருப்பு யாருக்காவது வாங்கி கொடுங்க. லெதர் மட்டும் வேண்டாம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.